இந்த சைவ பெருமக்கள் தெளிவு பெறும் பொருட்டு சித்தியாகி இந்த நூலை அருள் செய்த அருள்ந்தி சிவம் திருத்தான் போற்றி என்று அவர் வணங்குகிறார். அப்போ வேத சிவ ஆகமங்களுடைய கருத்தை நமக்கு விரித்து மலிவு நீக்குகிறது இந்த நூல் என்பதை நம்ம இங்கே சிந்தித்து பார்க்கலாம். அந்த வாய்ப்பு நமக்கு, ஏன்னா பொதுவாகவே நமக்கு ஒரு ஐயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிவ ஆகமங்கள் எல்லாம் வடமொழியில இருக்கு. சிவாகமெல்லாம் எப்படி இருக்கு? வடமொழியில இருக்கு. அதை தமிழ்ல படிக்கலாமா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா உயிர்களும் இறைவன் திருவடியை அடைவதற்கு தகுதியுடையவைதான். எந்த உயிருமே இறைவன் திருவடியை அடைவதற்கு தகுதி இல்லை என்று ஒதுக்குவதற்கு எந்த உயிருக்கும் நம்ம ஒதுக்க முடியாது. அதான் நமக்கு ரொம்ப அழகா சொல்வார், பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போடும் துறந்தோர் துறப்போர் துறை. அப்போ பிறந்த நாள் பிறக்கும் நாள் போல துறந்தோர் துறப்போர், திருவடியை அடைஞ்சவங்க திருவடியை அடைய போறவங்க, ரெண்டே பேர் தான், ரெண்டு கேட்டகரி தான் இருக்கு. அடைஞ்சவங்க அடைய போறவங்க. அப்போ அடைஞ்சவங்க போயாச்சு, மீதி இருக்கிறவங்க யாரு? அடைய போறவங்க. அடையாதவர் என்று ஒருவரும் இல்லை. திருவடியை அடையாதவர் என்று ஒருவரும் இல்லை. கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற அவர்கள் கூட அந்த வரிசையில தான் நிற்கிறான். எந்த வரிசையில? இறைவன் திருவடியை அடையறவன் அவன் கடைசியா நிற்கிறான். அந்த வரிசையில அவன் எங்க நிற்கிறான்? கடைசியா நிற்கிறான். அவன் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மேலே ஏறி வருவான். ஆனா அவனும் என்னதுங்க, ஒரு பிறப்புல இந்த பிறப்புல இல்லாம போலாம். இனி மேலை பிறப்புகளிலே அந்த உயிரும் திருவடியை நோக்கி தான் வரும். அதனால எல்லா உயிரும் இறைவன் திருவடியை அடையக்கூடிய தகுதியுடையது தான். அப்போ அந்த உயிரின் பக்குவம் நோக்கி என்ன செய்யணும்? பெருமான் கீழே இறங்கி வரான். வடமொழியில சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. தமிழகத்தில் இன்னைக்கு வடமொழி தெரிஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் இருப்பாங்களா? தெரியல. இருக்கலாம், அதிகபட்சமா இருந்தால் இருக்கலாம். ஆனா திருவடிக்கு போறவங்க 1000 பேர் தானா? எப்படி போறது? என்னைக்கு போய் சேருது? அப்ப பெருமான் என்ன செய்யறாருங்க? இன்னும் கீழே இறங்கி வரான், இன்னும் கீழே இறங்கி வரான், இன்னும் கீழே இறங்கி வருகிறான். நம்மை போன்ற உயிர்கள் எல்லாம் திருவடியை அடையணும்னா இந்த நூலின் வாயிலாகத்தான் அடையணும். அதுக்காக என்ன செய்யறாங்க? தமிழிலே இந்த வேத சிவ ஆகமங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். எனவே அப்படிப்பட்ட அருமையான ஒரு நூல், வேத சிவ ஆகம கருத்துக்களை தமிழிலே சொன்ன ஒப்பற்ற நூல் இந்த நூல். நமக்கு தெரியும், ஒரு 6 நூல் ஐயாவும் சொன்னாங்க.